பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை லேவியனுடைய உடன்படிக்கை. இது ஒரு மேன்மையான உடன்படிக்கை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றியிருக்கிறார். எதற்காக தெரியுமா? தேவனோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரிக்க, தேவனோடு உறவாட. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்டவன் வாயில சத்திய வேதம் காணப்பட்டது. என்ன காணப்படவில்லை என்றால், அநியாயம் அவன் உதடுகளில் காணப்படவில்லை, தீமை காணப்படவில்லை. யார் வாயில வேதம் காணப்படுகிறதோ, வாயில வேதம்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில வேதம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் வசனத்தினால் நிரப்பப்பட்டு அவர்கள் உதடுகளில் சத்திய வேதம் வெளிப்படுகிற அந்த வாழ்க்கையில அவங்க வார்த்தைகளில் என்ன காணப்படாது என்றால் அநியாயம் காணப்படாது. இப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். எப்படி சஞ்சரிக்க முடியுமா? சமாதானமும் யதார்த்தமுமாய். யதார்த்தமும் சமாதானமாய் சஞ்சரிக்கிறது அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அடையாளம். ஒரு 2 நல்ல சிநேகிதர்கள் அப்படிதான் சஞ்சரிப்பாங்க. அவர்களுக்குள்ளே அந்த யதார்த்தம் இருக்கும், அந்த உண்மை இருக்கும். தேவைக்கு மட்டும் நம்ம கிட்ட வந்து பழகிறவங்கள நமக்கு வரும்போதே தெரியும். ஏதோ ஒரு முகஸ்துதியோடு வராங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு வராங்க. ஏன்னா தேவை சந்தித்ததுக்கு அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டுமே இருக்காது. திரும்ப வருவாங்க. அந்த ஃபோன் காலை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவங்க நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த முறையை பார்த்தாலே நமக்கு தெரியும், ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் வர்றாங்க. இதில் யதார்த்தம் இருக்காது. யதார்த்தம் என்பது என்ன தெரியுமா? ஹார்ட் டு ஹார்ட். இப்படி தேவனோடு சஞ்சரிக்க ஒரு தேவ பிள்ளைக்கு முடியுமானால் உண்மையிலே அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்படி சஞ்சரிக்கதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அவருக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் இந்த பாக்கியத்தை அடைகிறார்கள். அப்ப நமக்கு முன்னாக டோர் ஓப்பனா இருக்கு, அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். ஆனா ஏன் நம்மளால சஞ்சரிக்க முடியல தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில வேதம் இல்லாதது. நம்முடைய வாழ்க்கையில வேதம் இல்லாததுனால நம்முடைய உதடுகளில் அநியாயம் காணப்படுகிறது. அவிசுவாசத்தை பேசுகிறோம், அருவருப்பை கூட சில நேரத்தில் பேசுகிறோம், தீமையை பேசுகிறோம், அநியாயத்தை பேசுகிறோம். வேதம் யார் வாழ்க்கையில் இருக்கிறது? அவங்க வாயில விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இப்படிப்பட்டவைகள் தான் வெளியே வரும். இயேசுவின் வாயில அவருடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருந்தது. அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படிக்கெல்லாம் சத்துரு பல விதங்களில் முயற்சித்தான். அவரை அகப்படுத்த முடியவில்லை. அவருடைய வாயில வஞ்சனை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில வேதம் இருக்குமானால் ஆமென், அநியாயம் காணப்படாது. தேவனோடு யதார்த்தமாய் சஞ்சரிக்க முடியும். அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்ப முடியும். கர்த்தர் நம்மை இப்படி மாற்றுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர். உங்கள் கிருபை மிகவும் பெரியது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அநியாயம் காணப்படாதபடிக்கு வேதம் நிறைந்திருக்க கிருபை செய். உங்கள் கூட யதார்த்தமாய் சஞ்சரிக்கணும், உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.